வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்து இன்றைய மௌன நிகழ்வினை சிறப்பித்து தருவாராக. ஸ்கை ஆன்லைன் நடத்தி வரும் இணைய வழி மௌன நிகழ்வில் கலந்து கொள்ள இணைந்துள்ள இருபால் மெய்யன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். நிகழ்வில் துவக்கமாக தவம், அதனைத் தொடர்ந்து மௌன நோன்பு நடைபெற உள்ளது. இறைவணக்கம். அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணு முதலாய் அண்டகோடி அனைத்தும் ஆக்கி வழுத்தும்போர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாய் ஆற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் என எறிய நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய் உணர்வு எழுப்பி குறித்து என அறிவித்த குருவே அன்பே. நாடி சுத்தி இடதுகை சின்முத்திரையில் வைத்துக்கொண்டு வலதுகை நாசிகா முத்திரையில் வைத்து வலது பக்க நாசியை அடைத்து கொண்டு இடது பக்க நாசி வழியாக காற்றை உள்ளிழுத்து இடது பக்க நாசியை அடைத்து கொண்டு மெதுவாக வலது பக்க நாசி வழியாக மூச்சுக்காற்றை வெளியேற்றவும். மீண்டும் வலது பக்க நாசி வழியாக காற்றை உள்ளிழுத்து இடது பக்க நாசி வழியாக மெதுவாக வெளியேற்றவும். இது ஒரு சுற்று. இதுபோல தொடர்ந்து சில சுற்றுகள் செய்வோம். தண்டுவட சுத்தி மூலாதாரத்திலிருந்து தண்டுவடத்தின் வழியாக மூச்சை இழுத்து கொண்டே உச்சி வழியாக ஆகினை மூச்சை விட்டு கொண்டே தண்டுவடத்தின் வழியாக மூலாதாரம், மீண்டும் மூலாதாரத்திலிருந்து தண்டுவடத்தின் வழியாக மூச்சை இழுத்து கொண்டே உச்சி வழியாக ஆகினை மூச்சை விட்டு கொண்டே தண்டுவடத்தின் வழியாக மூலாதாரம். இதே போல மேலும் சில சுற்றுகள் செய்வோம்.
நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் பஞ்சேந்திரிய தவம் தவ பயிற்சி. அதாவது தீட்சை பெறாத அன்பர்கள் தங்கள் கைகளை கோர்த்து கண்களை மூடி தாங்கள் விட்டு வாங்கும் சுவாசத்தின் மீது கவனம் வைத்து தவம் ஏற்றுவோம். பயிற்சி பெற்ற அன்பர்கள் அவரவர் நிலையில் தவம் ஏற்றுவோம். தொடக்கம். தோலின் மீது தவம். உடல் முழுவதும் உள்ள தோலின் மீது மனம் செலுத்தி தவம். நாவின் மீது தவம். நாவின் நுனி பகுதி மேல் அன்னத்தை தொட்ட நிலையில் வைத்து நாவின் மீது மனம் செலுத்தி தவம். மூக்கின் மீது தவம்.
மூக்கின் அடி தண்டு பகுதியில் மூச்சு காற்று மோதும் இடம். மனம் செலுத்தி தவம். கண்கள் மீது தவம். 2 கண்களையும் ஒரு கற்பனை கோட்டால் இணைத்துக் கொண்டு இரு கண்களின் கருமணிகள் மீது மனம் செலுத்தி தவம். காதுகள் மீது தவம். 2 காதுகளின் உட்பகுதிகளையும் ஒரு கற்பனை கோட்டால் இணைத்துக் கொண்டு இரு செவிப்பறைகளின் மீது மனம் செலுத்தி தவம். ஆகினை
துரியம், தவத்தினை நிறைவு செய்கிறோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம்,
நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்கள். வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். பெற்ற மக்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தவர்களை வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்களை, நண்பர்களை வாழ்த்துவோம். தொழில் துறையில் அன்றாட கடமைகளில் நமக்கு துணை புரிவோர் அனைவரையும் வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர், நம்மை எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். ஆசான் அருட்தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா ஆன்லைன் இணையவழி வகுப்புகள், இணையவழி கூட்டுதவங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். உலகம் முழுவதும் உள்ள மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகள், தவ மையங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பர்களும் அவர்தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை கீழே இறக்கி கொண்டு கண்களை திறக்க வேண்டும். வாழ்க வளமுடன். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஓர் நினைவூட்டல். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம்
ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகர்ஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து மௌன நோன்பு தொடங்குகிறோம். இன்றைய மௌனத்தில் எண்ணியவெல்லாம் ஈடேறும் என்ற தலைப்பில் அகத்தாய்வு செய்ய இருக்கின்றோம். மகான் எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில் சொல்வாங்க. பாரதியார் சொல்றாரு, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். நம்முடைய எண்ணத்தை ஆராய்ச்சியிலையும் தூய்மையிலையும் எப்போதும் வைத்திருக்கணும். அப்படிப்பட்டவங்கள் தான் அறிஞன், மகான், ஞானி. எண்ணம் எப்படி இயங்குகிறது என்பதை அடிக்கடி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எண்ணங்கள் பிறந்து கொண்டுதான் இருக்கும். ஒன்றன் பின் ஒன்றாக பிறந்து வளர்ந்து மற்றொன்றுக்கு தன் இடத்தை கொடுத்துவிட்டு அது சென்று கொண்டுதான் இருக்கும். இந்த இயற்கை விதியை நாம் உணர்ந்து விழிப்புடன் இருந்தால் உயர்வு, அதாவது வெற்றி. அறியாமல் மனத்தின் நோக்கிற்கு எண்ணத்தை விட்டு விட்டால் அழிவு, அதாவது தோல்வி. இதையே தான் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லுவாங்க. எண்ணத்தின் அளவையொட்டியே மனதின் தரமும் உயர்வும் உருவாகின்றன. எண்ணம் தான் அனைத்துமே. எண்ணத்துக்கு அப்பால் ஒன்றுமே இல்லை. நன்மையும் தீமையும் எண்ணத்தின் உள்ளேதான். பிரபஞ்ச இயக்கங்கள் அனைத்திலுமே எண்ணம்தான் உயர்வானது. அப்ப எண்ணத்தின் உயர்வால் தனக்கும் உயர்வு, உலகுக்கும் உயர்வு. எண்ணத்தை ஆராய்ந்து எண்ணத்திற்கு உயர்வளித்து தனக்கும் உலகுக்கும் உயர்வு கிடைக்க செய்ய சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். எண்ணம் ஆராய்தல் பயிற்சியில் எண்ணத்தை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும் என்று மாற்றிக்கொண்டால் ஒரே ஒரு மனிதனுடைய மாற்றம் அந்த அலைவீசும் இடமெல்லாம் நற்குணங்களையும் நல்ல எண்ணங்களையும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதற்கு மாறாக தீய எண்ணங்களையே எண்ணினால் அந்த அலை வீசும் இடங்களிலெல்லாம் தீயன பயக்கும். எனவே எண்ணும் எண்ணங்களை இயற்கைக்கு ஒத்ததாக இருக்குமாறு எண்ண பழகி கொள்ள வேண்டும். நல்ல எண்ணத்தால் உலகையே மாற்றி அமைத்து விடலாம். இயற்கையை அறிந்து எண்ணுபவர் எண்ணம் எப்போதும் எவ்விடத்தும் கவலையாய் மாறாது. அதனால் எண்ணத்தை ஆராய்ந்தபடியே இருக்க வேண்டும். ஆராய்ச்சியும் தூய்மையும் சேர்ந்த எண்ணம்தான் பண்பட்ட எண்ணம். எண்ணத்தில் தெளிவு, தூய்மை, திறமை மிகுங்கால் நடவாத நற்காரியம் இருக்க முடியாது. எண்ணி எண்ணிடல் இனிதே பயக்கும் என்பார்கள் மகான். தவத்தாலும் இயற்கை தத்துவ ஆராய்ச்சியில் முழுமையடையும் மனிதனுடைய ஆற்றல் எல்லை கடந்ததாகிறது. எண்ணத்தால் மரணத்தையும் கூட ஓரளவில் தள்ளி போடலாம். நம் மகானின் ஜாதகத்தில் ஆயுள் 56 வயது என்றுதான் இருந்தது. ஆனால் மகானின் தவ ஆற்றலாலும் உலக சமாதானம் பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தாலும் 95 வயது வரை வாழ்ந்தாங்க. அததான் திருவள்ளுவர் சொல்றாரு, கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. அதாவது தவம் செய்வதால் வரும் ஆற்றலை பெற்றவர்களுக்கு மரணத்தையே வெல்லும் வல்லமையும் உண்டாகும். ஞானிகள் நினைப்பதெல்லாம் நடக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க நடக்கக்கூடியதை மட்டும்தான் நினைப்பாங்க, நடக்க முடியாததே நினைக்கிறது இல்லை. அந்த எண்ணத்திற்குரிய செயல் அப்போதே நடந்துரும். அதனால ஏன்னா அதுக்கு முன் அவங்க உள்ளத்துல தேக்கமே இருக்காது. அதை தான் ரிஷி பிண்டம் ராத்திரி தங்காதுன்னு சொல்லுவாங்க. ஒரு மகான் எண்ணிய எண்ணம் அது செயலாக நீண்ட நாட்கள் ஆகாது, அன்றே நிறைவேறிவிடும் என்பதுதான். அப்ப ஞானிகள் எது நடந்தால் நல்லதோ அதை மாத்திரம்தான் நினைப்பாங்க. ஏன்னா அவங்க முற்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு ஆகியவற்றை
அதை என்ன செய்வாங்க? கணித்து நடக்கக்கூடியதை மட்டும்தான் அவங்க நினைப்பாங்க. மகான் சொல்றாங்க, எண்ணமது எழும்போது இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும். எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும். அப்ப எந்த எண்ணம் எழுந்தாலும் அந்த எண்ணம் வேண்டாம் என்றால் இனி இந்த எண்ணம் எழாமல் விழிப்போடு இருப்பேன் என்ற சங்கல்பம் செய்ய வேண்டும். அப்போ அந்த சங்கல்பம் அழுத்தம் பெற பெற விழிப்பு நிலை பெறலாத வல்லமை வரும். அப்ப எண்ணத்தை ஆராய்ந்து அகத்தாய்வும் தினந்தோறும் செய்து வரும்போது நம்முடைய தீய எண்ணங்களை தவிர்த்து நல்ல எண்ணங்களை மட்டும்தான் நம்ம நினைப்போம். நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்தால் நல்லதுதான் நடக்கும். அதுக்காக தான் நன்கு ஆழ்ந்து துரியாதீத நிலையில் நின்று அந்த இறைநிலையோடு ஒன்று தவம் செய்து வந்தால் நல்லது நடக்கும் என்று நாம் நினைக்கும் போது எண்ணியவெல்லாம் ஈடேறும். நம்முடைய மகானுக்கு லுங்கி வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு கடன் சுமை வந்து அதிகமானது. அப்போது மகானுடைய எண்ணத்தின் வலிமையை பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு இன்னும் ஓராண்டுக்குள் எனது கடன்கள் எல்லாம் தீர்ந்து விட வேண்டும் என்ற சொற்களை நாள்தோறும் காலை மாலையில் தவத்தில் சங்கல்பமாக கூறி வந்தார்களாம். அப்போ மகானுடைய எண்ணம் அவங்க நினைச்ச மாதிரி கடன் முழுவதும் ஓராண்டுக்குள் அடைபட்டு விட்டது. அப்போ நாமும் நமது எண்ணத்தின் ஆற்றலை நம்ம நிறைய இடங்கள்ல அனுபவமா எல்லாருமே பெற்றிருப்போம். அப்ப நாள்தோறும் நம்ம நன்கு தவம் செய்து அகத்தாய்வு செய்து வரும்போது எண்ணியவெல்லாம் ஈடேறும். மனிதனுடைய செயல்கள் 3 விதத்தில் நடைபெறுகின்றன. அவை எண்ணம், சொல், செயல் என்பன. இந்த 3க்கும் மனம்தான் முதன்மையானது. மனதின் மூலம்தான் எண்ணுவதும் பேசுவதும் செயல் புரிவதும் நடக்கின்றன. மனதின் தன்மை, அதன் இயக்க முறை இவற்றை உணர்ந்து கொண்டால் அதன் இயக்கத்தை செயல்படுத்தி வாழ்வில் வெற்றி பெறலாம். எண்ணம், சொல், செயலில் நடுநிலை வேண்டும். நடுநிலை பிறழ்வது விருப்பு வெறுப்புகளால் தான். மன அமைதிக்கும் வெற்றிக்கும் நடுநிலை அவசியம். விருப்பு வெறுப்பு கடந்து எண்ணம், சொல், செயலில் நடுநிலை காத்து அமைதியாய் வாழ்வோம் என்ற சங்கல்பத்தோடு மௌன நோன்பை தொடங்குவோம்.
விருப்பு வெறுப்பு கடந்து எண்ணம் சொல் செயலில் நடுநிலை காத்து அமைதியாய் வாழ்வோம்.
மௌன நோன்பில் இன்று நாம் தற்சோதனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பினை தொடர்ந்து நாளை மௌன நோன்பு துவங்கும் வரை சிந்தனையில் கொள்வோம். இன்றைய மௌன நோன்பில் கலந்து கொண்ட அன்பர்களும் அவர்தம் அன்பு குடும்பங்களும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். மௌன நிகழ்வு சிறப்பாக நடைபெற பின்புலத்திலிருந்து அருட்தொண்டு ஆற்றிக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களும் அவர்தம் அன்பு குடும்பங்களும் அருட்பேராற்றல் கருணையினால் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்போடு வாழ்க வளமுடன். டிசம்பர் மாதம் முழுவதும் மௌன நோன்பு நடைபெற உள்ளது. அனைவரும் தொடர்ந்து கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு அழைத்து நிறைவு செய்கிறோம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய மௌன நோன்பினை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் நாளை மாலை மௌன நோன்பில் இணைந்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.